ஓம் சாந்தி. முரளி டேட் 6/2/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இன்னைக்கு பாபா முரளியில் சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, பழைய உலகத்தின் முட்களை புது உலகத்தின் மலராக ஆக்குவது இது திறமைசாலி தோட்டக்காரர்களாகிய உங்களுடைய வேலையாகும். இன்றைய கேள்வி, சங்கம யுகத்தில் குழந்தைகளாகிய நீங்கள் எந்த ஒரு சிரேஷ்டமான மிக சிறந்த அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்கிறீர்கள்? பதில், முள்ளிலிருந்து நறுமணமுள்ள மலராக ஆவது. இது எல்லாவற்றையும் விட மிக உயர்வான அதிர்ஷ்டமாகும். ஒருவேளை ஏதாவது ஒரு விகாரம் உள்ளது என்றாலும் அது முள்ளாகும். முள்ளிலிருந்து மலர் ஆனீர்கள் என்றால் அப்போதுதான் சத்தோ பிரதானமான தேவி தேவதை ஆவீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது 21 தலைமுறைக்கு தங்களுடைய சூரிய வம்ச அதிர்ஷ்டத்தை அமைக்க வந்துள்ளீர்கள். இன்றைய பாடல், அதிர்ஷ்டத்தை எழுப்பி வந்துள்ளேன். ஓம் சாந்தி. பாடலை குழந்தைகள் கேட்டீர்கள். இதுவோ சாதாரண பாடலாகும். ஏனெனில் நீங்கள் தோட்டக்காரர்கள். தந்தை தோட்டத்தின் எஜமானராவார். இப்பொழுது தோட்டக்காரர்கள் முட்களை மலராக்க வேண்டும். இந்த வார்த்தை மிகவும் தெளிவாக உள்ளது. பக்தர்கள் பகவானிடம் வந்துள்ளார்கள். இவர்கள் எல்லோரும் பக்தைகள் ஆவார்கள் அல்லவா? இப்பொழுது ஞானத்தின் படிப்பை படிக்க தந்தையிடம் வந்துள்ளீர்கள். இந்த ராஜயோகத்தின் படிப்பினால்தான் புது உலகத்தின் அதிபதி ஆகின்றார்கள். எனவே பக்தர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி வந்துள்ளோம், புது உலகத்தை இதயத்தில் அலங்கரித்து வந்துள்ளோம். பாபா கூட தினமும் ஸ்வீட் ஹோம், இனிமையான இல்லத்தை, இனிமையான ராஜ்யத்தையும் நினைவு செய்யுங்கள் என்று கூறுகிறார். ஆத்மா நினைவு செய்ய வேண்டும். ஒவ்வொரு சென்டரிலும் முட்களிலிருந்து மலராக ஆகிக் கொண்டிருக்கிறார்கள். மலர்களில் கூட வரிசை கிரமமாக இருக்கிறார்கள் அல்லவா? சிவன் மீது மலர்களை அர்ப்பிக்கிறார்கள். ஒருவர் ஏதோ ஒரு விதமான மலரை அர்ப்பிக்கிறார், மற்றொருவர் இன்னொரு விதமான மலரை அர்ப்பிக்கின்றார். ரோஜா மலர் மற்றும் எருக்கம் பூவிற்கிடையே இரவு பகலுக்கான வித்தியாசம் உள்ளது. இதுவும் தோட்டமாகும். ஒரு சிலர் மல்லிகைப்பூ, ஒரு சிலர் செண்பகப்பூ, ஒரு சிலர் ரத்தின ஜோதி, ஒரு சிலர் எருக்கம் பூவாக உள்ளார்கள். இந்த தோட்டத்தில் கூட இத்தனை வெரைட்டி இருக்குங்கிறார். இச்சமயத்தில் எல்லோரும் முட்களாக இருக்கிறார்கள் என்பதை குழந்தைகள் அறிவார்கள். இந்த உலகமே முட்களின் காடாகும். இதை புதிய உலகத்தின் மலராக ஆக்க வேண்டும். இந்த பழைய உலகத்தில் இருப்பவர்கள் முட்கள். எனவே பாடலில் கூட நாங்கள் பழைய உலகத்தின் முள்ளிலிருந்து புது உலகத்தின் மலராக ஆவதற்காக தந்தையிடம் வந்துள்ளோம் என்று கூறுகிறார்கள். அந்த தந்தை புது உலகத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார். முள்ளிலிருந்து மலராக, அதாவது தேவி தேவதையாக ஆக வேண்டும். பாடலின் பொருள் எவ்வளவு எளிதானது. நாம் புது உலகத்திற்கான அதிர்ஷ்டத்தை எழுப்பி வந்துள்ளோம். புது உலகம் சத்தியுகமாகும். ஒருவருடையது சத்தோ பிரதானமான அதிர்ஷ்டமாகும், ஒருவருடையது ரஜோ பிரதானமான அதிர்ஷ்டமாகும், தமோவாக கூட உள்ளது. இன்னொருவர் சூரிய வம்சத்தின் ராஜா ஆகிறார், வேறொருவர் பிரஜை ஆகிறார், இன்னும் சிலரோ பிரஜைக்கு கூட வேலைக்காரர், ஊழியராகிறார். இது புது உலகத்தின் ராஜ்யம் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது. எல்லாமே வெரைட்டி இருக்கு. பள்ளிக்கூடத்தில் அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொள்வதற்காக செல்கிறார்கள் அல்லவா? இங்கு இருப்பதோ புது உலகத்தின் விஷயமாகும். இந்த பழைய உலகத்தில் என்ன அதிர்ஷ்டத்தை அமைப்பீர்கள்? நீங்கள் வருங்கால புது உலகத்தில் தேவதை ஆவதற்கான அதிர்ஷ்டத்தை அமைத்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த தேவதைகளை எல்லோரும் வணங்கியபடியே வந்துள்ளார்கள். நாமேதான் அதே தேவதைகளாக பூஜிக்கத்தக்கவர்களாக இருந்தோம். பிறகு நாமேதான் பூஜாரி ஆகியுள்ளோம். 21 பிறவிகளுக்கு ஆஸ்தி தந்தையிடமிருந்து தான் கிடைக்கிறது. அதற்கு 21 தலைமுறை என்று கூறப்படுகிறது.
தலைமுறை என்பது முதுமை பருவ நிலை வரைக்குமானதை கூறப்படுகிறது. தலைமுறை அப்படின்னா இப்போ சத்தியுகத்தில் 150 வயசு அப்படின்னா அது வரைக்கும் முழுமையாக இருக்கிறது. தந்தை 21 தலைமுறைக்கான ஆஸ்தி அளிக்கின்றார். ஏனெனில் வாலிப பருவத்திலோ அல்லது குழந்தை பருவத்திலோ இடையில் ஒரு பொழுதும் அகால மரணம் ஏற்படுவது இல்லை இங்க சத்தியுகத்தில். எனவே அதற்கு அமரலோகம் என்று கூறப்படுகிறது. இது மரண உலகம், ராவண ராஜ்யமாகும். இங்கு ஒவ்வொருவருக்குள்ளும் விகாரங்களின் பிரவேசம் ஆகி உள்ளது. ஒருவருக்குள் ஏதாவது ஒரு விகாரம் இருந்தாலும் கூட முள்ளானார்கள் அல்லவா? ஒருவேளை தோட்டக்காரனுக்கு ராயல் நறுமணமுள்ள மலராக ஆக்க தெரியவில்லை என்று தந்தை நினைப்பார். தோட்டக்காரன் திறமையாக இருந்தார் என்றால் நல்ல நல்ல மலர்களை தயாரிப்பார். வெற்றி மாலையில் கோர்க்கப்படும் தகுதியுடைய மலர்கள் வேண்டும். தேவதைகளிடம் நல்ல நல்ல மலர்களை எடுத்து செல்கிறார்கள் அல்லவா? உதாரணமாக எலிசபெத் ராணி வருகிறார் என்று வைத்துக்கொள்வோம். அப்பொழுது முற்றிலுமே முதல் தரமான மலர்களின் மாலை தயாரித்து எடுத்து செல்கிறார்கள். ஒரு பெரிய பிரைம் மினிஸ்டர் வராரு, ராணி வராங்க, ராஜா வராங்க அப்படின்னா அவங்கள சந்திக்க போகும் பொழுது எவ்வளோ ஃபர்ஸ்ட் கிளாஸான மலரை எடுத்துட்டு போறாங்க. இங்கு இருக்கும் மனிதர்களோ தமோ பிரதானமாக உள்ளார்கள். சிவனின் கோவிலுக்கு கூட செல்கிறார்கள். இவர் பகவான் என்று நினைக்கிறார்கள். பிரம்மா, விஷ்ணு, சங்கரனுக்கோ தேவதை என்று கூறுகிறார்கள். சிவனோ பகவான் என்று கூறுகிறார்கள். எனவே அவர் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஆகிறார் இல்லையா? இப்பொழுது சிவனுக்கு ஊமத்தை போதை வஸ்து தரும் பொருள் சாப்பிட்டார், அதை சாப்பிட்டார், பங்கி எனும் போதை பொருளை குடித்து கொண்டிருந்தார் என்று கூறுகிறார்கள். எவ்வளவு நிந்தனை செய்கிறார்கள்! பூ கூட எருக்கம் பூவை எடுத்து வருகிறார்கள். இப்பொழுது இப்பேற்பட்ட பரம்பிதா பரமாத்மா அவரிடம் என்ன எடுத்து செல்கிறார்கள்? ஆச்சரியமா இருக்கு. தமோ பிரதானமான முட்களிடமும் முதல் தரமான ஃபர்ஸ்ட் கிளாஸ் மலரை எடுத்து செல்கிறார்கள். இன்னைக்கு உலகத்துல ஒரு பெரிய ஆளை சந்திக்க போறாங்க அப்படின்னா எவ்வளோ ஃபர்ஸ்ட் கிளாஸான மலர் எடுத்துட்டு போறாங்க. ஆனா அவங்க யாரு? தமோ பிரதானமான முள்ளா இருக்காங்க. அந்த முள்ளை சந்திக்க போகும்போது என்ன பண்றாங்க? எவ்வளோ முதல் தரமான மலர் எடுத்துட்டு போறாங்கிறார் பாபா. மேலும் சிவனின் கோவிலுக்கு என்ன எடுத்து செல்கிறார்கள்? பாலை கூட எப்படி அபிஷேகம் செய்கிறார்கள்? 5% பால், மீதி 95% தண்ணீர். பகவானிடம் பால் எவ்வாறு அர்ப்பிக்க வேண்டும் எதுவுமே தெரியாமல் உள்ளார்கள். இப்பொழுது நீங்கள் நல்ல முறையில் அறிந்துள்ளீர்கள். உங்களிலும் கூட வரிசை கிரமமாக இருக்கிறீர்கள். யார் நன்றாக அறிந்துள்ளார்களோ அவர்களை சென்டருக்கு தலைவராக நியமிக்கிறார்கள். எல்லோரும் ஒன்று போல் இருப்பதில்லை. படிப்பு ஒன்றேதான். மனிதனிலிருந்து தேவதை ஆவதற்கான லட்சியம், நோக்கம்தான் உள்ளது என்றாலும் கூட ஆசிரியர்களோ வரிசை கிரமமாக உள்ளார்கள் அல்லவா? வெற்றி மாலையில் வருவதற்கான முக்கிய ஆதாரம் படிப்பாகும். வெற்றி மாலையில் வரணும் அப்படின்னா அதுக்கு முக்கிய ஆதாரம் படிப்பு. படிப்போ ஒன்றே ஒன்றுதான். அதில் தேர்ச்சி பெறுபவர்களே வரிசை கிரமமாக இருப்பார்கள் அல்லவா? எல்லாமே படிப்பை சார்ந்ததுதான் ஆகும். ஒரு சிலரோ வெற்றி மாலையில் 8 மணிகளில் வருகிறார்கள். ஒரு சிலர் 108 வருகிறார்கள். ஒரு சிலர் 16,108. வம்சாவளி அமைக்கிறார்கள் அல்லவா? எப்படி விருட்சத்தில் கூட வம்சாவளி வெளிப்படுகிறது. முதலில் ஒரு இலை, 2 இலை, பின் வளர்ந்து கொண்டே போகிறது. இதுவும் விருட்சமாகும். இனம் இருக்கிறது. எப்படி கருப்பலானி இனம் உள்ளதோ அதே போல அவை எல்லாமே எல்லைக்குட்பட்ட இனங்கள். இது மனித இனம். எப்படி அந்த மரம் 1 இலை 2 இலை அப்படி வளருதோ அதுபோல இது மனித மரம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டே இருக்குங்கிறார் பாபா. மனித இனம் இது எல்லையில்லாத இனமாகும். இதில் முதலில் இருப்பவர் யார்? பிரஜாபிதா பிரம்மா. அவருக்கு கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர் என்பார்கள். ஆதி பாட்டனார் அப்படின்னு அவருக்கு சொல்லப்படுது. ஆனால் இது யாருக்குமே தெரியாது. படைப்பு கர்த்தா யார் என்பதை சிறிதளவு மனிதர்கள் ஒருவரும் அறியாமல் உள்ளார்கள்.
முற்றிலுமே அகலிகைகள் போன்று கல்புத்தியினராக இருக்கிறார்கள். இது போல ஆகிவிடும் பொழுதுதான் தந்தை வருகிறார். நம்ம எல்லாருமே கள்ளு புத்தி ஆகும் பொழுதுதான் பாபா வரார். நீங்கள் இங்கு அகலிகை புத்தியிலிருந்து தங்கம் போன்ற புத்தி உடையவர்களாக ஆவதற்கு வந்துள்ளீர்கள். எனவே ஞானம் கூட தாரணை செய்ய வேண்டும் அல்லவா? எப்படி அகலிகை சாபத்தினால கல்லாயிட்டாங்க. ராமர் தன்னுடைய பாதத்தை அந்த கல்லு மேல வைக்கும் பொழுது என்ன ஆயிட்டாங்க? அவங்க திரும்பவும் அந்த சாப விமோச்சனம் அடைஞ்சிட்டாங்க. உண்மையிலேயே நம்ம இந்த 5 விகாரத்தினால நம்மளுடைய புத்தி கல்லாயிடுச்சு. உண்மையான ராமர் யாரு? சிவபாபா இப்போ வந்திருக்கிறாரு. அவருடைய ஞானத்தை கேட்கும் பொழுது நம்ம என்ன ஆயிடுறோம்? கல்லு புத்தியிலிருந்து தங்க புத்தி ஆயிடுறோம். இதுதான் உண்மை பொருள் அப்படிங்கிறார் பாபா. தந்தையை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். அவங்க எப்படி இவர் ராமர் தான் அப்படின்னு அடையாளம் கண்டுட்டாங்க. அது போல நம்ம கூட என்ன செய்யணும்? சிவன் தான் வந்திருக்கிறாரு அப்படின்னு அடையாளம் கண்டுக்கணும். மேலும் படிப்பின் மீது கவனம் கொடுக்க வேண்டும். உதாரணமாக, இன்று வந்துள்ளீர்கள், நாளைக்கு திடீரென்று சரீரம் விடுபட்டு விடுகிறது என்று வைத்துக் கொள்வோம். பின்னர் என்ன பதவி அடைய முடியும்? இல்லை, இன்னைக்கு ஒரு நாள் தான் வந்திருக்கோம், 2 நாள் தான் வந்திருக்கிறோம், இல்லை 1 மாதம் தான் இருக்கும். திடீர்னு நம்ம சரீரத்தை விட்டுட்டோம் அப்படின்னா என்ன பதவி அடைய முடியும்? ஞானம் எதுவும் எடுக்கவில்லை, எதுவும் கற்றுக்கொள்ளவும் இல்லை என்றால் பின் என்ன பதவி அடைவார்கள்? நாளுக்கு நாள் யார் தாமதமாக சரீரம் விடுகிறார்களோ அவர்களுக்கு நேரமும் குறைவாக தான் கிடைக்கிறது. ஏனெனில் நேரமும் குறைந்து கொண்டே போகிறது. அதில் ஜென்மம் எடுத்து என்ன செய்ய முடியும்? இப்போ யாராவது ஒருத்தர் சரீரம் விட்டுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நேரம் குறைவு தானே. இதுக்கப்புறம் அவங்க போய் பிறவி எடுத்து எப்படி முயற்சி செய்ய முடியும்? அதான் பாபா சொல்கிறார். இப்போ நீங்கள் சரீரத்தை விட்டுட்டீங்கன்னா அடுத்த பிறவியில் எப்படி உங்களால் முயற்சி செய்ய முடியும்? ஆம், உங்களிலும் யாராவது சென்றார்கள் என்றால் ஏதாவது ஒரு நல்ல வீட்டில் ஜென்மம் எடுப்பார்கள். அவங்க ரொம்ப வருஷமாக இருந்து நல்ல புருஷார்த்தியாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு நல்ல வீட்டில் போய் பிறவி எடுப்பாங்க. சமஸ்காரத்தை எடுத்து செல்கிறார்கள். எனவே அந்த ஆத்மா சட்டென்று விழித்து கொண்டு விடுவார். அவங்களுக்குள்ள அந்த சன்ஸ்காரம் இருக்கும். அவங்க ரொம்ப காலமாக பாபா குழந்தையா இருப்பாங்க. அதனால அவங்களால சட்டுன்னு புரிஞ்சுக்க முடியும். ரொம்ப புருஷார்த்தியாகவும் இருப்பாங்க. சிவபாபாவை நினைவு செய்ய முற்பட்டு விடுவார்கள். சமஸ்காரம் சீராக அமையவில்லை என்றால் எதுவுமே ஆகாது. நல்ல சமஸ்காரம் பதியல, நல்ல புருஷார்த்தம் செய்யவே இல்லை, நல்ல சேவையே செய்யவே இல்லை, நம்ம சரீரம் விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்த பிறவி எடுத்தோம்னா திரும்ப எப்போ நம்ம பாபாவை புரிஞ்சிட்டு எப்போ நம்ம முன்னேறது? அதான் பாபா சொல்றாரு. இதை மிகவும் நுண்ணிய தன்மையுடன் புரிந்து கொள்ள வேண்டி உள்ளது. தோட்டக்காரன் நல்ல நல்ல மலர்களை எடுத்து வருகிறார் என்றால் அவருக்கு மகிமையும் பாடப்படுகிறது இல்லையா? நம்ம எல்லாருமே தோட்டக்காரர்கள். பாபாவுக்கு முன்னாடி நல்ல நல்ல ஆத்மாக்களை என்ன பண்ணணும்? நம்ம தயார்படுத்தணும். அவங்கள தயார்படுத்துறதுக்கு நம்ம முதல்ல தயாராகணும். அப்போ நல்ல நல்ல மலர்களை கொண்டு போகும் பொழுது எஜமானர், தோட்டத்தினுடைய எஜமானர் என்ன பண்ணுவார்? சந்தோஷப்படுவார். மலர் தயாரிப்பதோ தோட்டக்காரனின் வேலையாகும் அல்லவா? தந்தையை நினைவு செய்யவே தெரியாத அப்பேற்பட்ட குழந்தைகளும் இருக்கிறார்கள். அதிர்ஷ்டத்தை பொறுத்து உள்ளதல்லவா? அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் எதுவும் புரிந்து கொள்வதும் இல்லை. அதிர்ஷ்டசாலி குழந்தைகளே தந்தையை சரியான முறையில் அடையாளம் கண்டு கொண்டு அவரை முழுமையான முறையில் நினைவு செய்வார்கள். அதிர்ஷ்டமுள்ள குழந்தைங்க தான் பாபாவை சரியா புரிஞ்சுக்க முடியுங்கிறாரு. தந்தையுடன் கூடவே புது உலகத்தையும் நினைவு செய்து கொண்டே இருப்பார்கள். பாடலில் கூட நாங்கள் புது உலகத்திற்காக புதிய அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொள்ள வந்துள்ளோம் என்று கூறுகிறார்கள் அல்லவா? 21 பிறவிகளுக்கு தந்தையிடமிருந்து ராஜ்ய பாக்கியத்தை பெற வேண்டும். இந்த போதை மற்றும் குஷியில் இருக்கிறீர்கள் என்றால் இது போன்ற பாடல்களில் பொருளை சமிக்ஞையாலேயே புரிந்து கொண்டு விடுவீர்கள். பள்ளிக்கூடத்தில் கூட ஒருவருடைய அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் தோல்வி அடைந்து விடுகிறார்கள். நம்ம எல்லாருமே இங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னா அதிர்ஷ்டம் இருக்கிறதுனால தான் நம்ம இங்கே வந்திருக்கிறோம். அதனால தான் பாடலில் என்ன இருக்குது? அதிர்ஷ்டத்தை எழுப்பி நான் இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த அதிர்ஷ்டத்தை இன்னும் மேலே உயர்த்திக்கிறதுல தான் நம்மளுடைய முயற்சியே இருக்குது. இதுவோ மிகப்பெரிய பரீட்சையாகும். சுயம் பகவான் கற்பிக்கின்றார். இந்த நாலேஜ், ஞானம் எல்லா மதத்தினருக்காகவும் தான் உள்ளது. தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார்.
எந்த ஒரு தேகதாரி மனிதனையும் பகவான் என்று கூற முடியாது என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். பிரம்மா, விஷ்ணு, சங்கரரை கூட பகவான் என்று கூற மாட்டார்கள். அவர்கள் கூட சூக்ஷ்ம வதனவாசி தேவதைகள் ஆவார்கள். இங்கு இருப்பவர்கள் மனிதர்கள், இங்கு தேவதைகள் இல்லை. இது மனித உலகமாகும். இந்த லக்ஷ்மி நாராயணர் ஆகியோர் தெய்வீக குணங்கள் உடைய மனிதர்கள் ஆவார்கள். இதை டேட்டிசம், தேவதா தர்மம் என்று கூறப்படுகிறது. தெய்வீக தர்மம் டேட்டிசம் அப்படின்னு சொல்லப்படுதுங்கிறார் இங்கிலீஷ்ல, டேட்டிசம் அப்படின்னு. சத்தியுகத்தில் எல்லோரும் தேவி தேவதைகள் ஆவார்கள். சூக்ஷ்ம வதனத்தில் இருப்பவர்களோ பிரம்மா, விஷ்ணு, சங்கரன் ஆவார்கள். பிரம்மா தேவதாய நமக, விஷ்ணு தேவதாய நமக என்றும் பாடுகிறார்கள். பிறகு சிவ பரமாத்மாய நமக என்பார்கள். சிவனை தேவதை என்று கூற மாட்டார்கள். மேலும் மனிதர்களை பகவான் என்று கூற முடியாது. 3 அடுக்கு மாடி உள்ளதல்லவா, 3 உலகம் இருக்கு இல்லையா? நாம் 3வது மாடியில் உள்ளோம். சத்தியுகத்தில் இருந்த தெய்வீக குணமுடைய மனிதர்களே பிறகு அசுர குணமுடையவர்களாக ஆகிவிடுகிறார்கள். மாயையின் கிரகணம் பிடித்து விடும் பொழுது கருப்பாக ஆகிவிடுகிறார்கள். எப்படி சந்திரனுக்கு கூட கிரகணம் பிடிக்கிறதல்லவா, அது எல்லைக்குட்பட்ட விஷயமாகும். இது எல்லையில்லாத விஷயங்கள் ஆகும். எல்லையில்லாத பகல் மற்றும் எல்லையில்லாத இரவு ஆகும். பிரம்மாவின் பகல் மற்றும் பிரம்மாவின் இரவு என்று பாடுகிறார்கள். நீங்கள் இப்பொழுது ஒரு தந்தையிடம் மட்டுமே படிக்க வேண்டும். மற்ற அனைத்தையும் மறந்துவிட வேண்டும். தந்தை மூலமாக படிப்பதால் நீங்கள் புது உலகத்தின் அதிபதி ஆகின்றீர்கள். இது உண்மையிலும் உண்மையான கீதா பாடசாலை ஆகும். பாடசாலையில் எப்பொழுதும் அமர்ந்திருக்க மாட்டார்கள். படிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, போயிடுவாங்க. பக்தி மார்க்கம் பகவானை சந்திப்பதற்கான மார்க்கமாகும் என்று மனிதர்கள் நினைக்கிறார்கள். எந்த அளவு நிறைய பக்தி செய்வோமோ அதன் மூலம் பகவான் திருப்தி அடைவார், மேலும் வந்து அதற்கான பலனை அளிப்பார் என்று நினைக்கிறார்கள். இந்த எல்லா விஷயங்களையும் நீங்கள் தான் இப்பொழுது புரிந்துள்ளீர்கள். பகவான் ஒருவர் ஆவார். அவர் இப்பொழுதுதான் பலனை அளித்து கொண்டிருக்கிறார். யார் முதலில் சூரிய வம்சத்தில் பூஜிக்கத்தக்கவர்களாக இருந்தார்களோ அவர்கள்தான் எல்லோரையும் விட அதிகமான பக்தி செய்துள்ளார்கள். அவர்களேதான் இங்கு வருவார்கள். நீங்கள் தான் முதலில் சிவபாபாவின் முன் அவரை மட்டுமே பக்தி செய்துள்ளீர்கள். எனவே அவசியம் நீங்கள் தான் முதலான பக்தர்கள் ஆனீர்கள். பிறகு கீழே விழுந்து விழுந்து தமோ பிரதானமாக ஆகிவிடுகிறீர்கள். அரை கல்பம் நீங்கள் பக்தி செய்தீர்கள். எனவே உங்களுக்கு தான் முதலில் ஞானம் அளிக்கிறார். உங்களிலும் கூட வரிசை கிரமமாக உள்ளீர்கள். நாங்கள் தூரத்தில் இருக்கிறோம், எனவே தினமும் எங்களால் படிக்க முடியாது என்று சாக்கு போக்கு உங்களுடைய இந்த படிப்பில் நடக்காதுங்கிறாரு. நாங்கள் ரொம்ப தூரமாக இருக்கோம், எங்களால் முரளி கேட்க முடியாது, படிக்க முடியாது அப்படின்னு இதெல்லாம் சாக்கு போக்குங்கிறார் பாபா. ஒரு சிலர் நாங்கள் 10 மைல் தூரத்தில் இருக்கிறோம் என்பார்கள். அட, பாபாவின் நினைவில் நீங்கள் 10 மைல் கூட கால்நடையாக செல்கிறீர்கள் என்றாலும் கூட ஒரு பொழுதும் களைப்பு ஏற்படாது. எவ்வளவு பெரிய கசானா எடுப்பதற்காக செல்கிறீர்கள். தீர்த்த ஸ்தலங்களில் மனிதர்கள் தர்ஷனம் செய்வதற்காக கால்நடையாக செல்கிறார்கள். இங்கிருந்து எவ்வளோ கோவிலுக்கெல்லாம் நடந்து போகிறாங்க இல்லையா, விரதம் மேற்கொள்கிறாங்க. இத்தனை மைல், இத்தனை பழனிக்கு போகிறோம், அந்த கோயிலுக்கு போகிறோம், இந்த கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு நடந்தே போகிறாங்க இல்லையா. பாபா சொல்கிறாரு, எவ்வளவு அடி வாங்குகிறார்கள். இதுவோ ஒரே நகரத்தின் விஷயமாகும். அங்கே போங்க இங்கே போங்கன்னு சொல்லலை. ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் தானே, இதுவே தூரமாக இருக்குன்னு சொன்னால் எப்படிங்கிறார் பாபா. பக்தர்கள்லாம் இங்கேருந்து எங்கெங்கோ போகிறாங்க, நடந்தே போகிறாங்க. நான் இவ்வளவு தூரத்திலிருந்து வருகிறேன் என்று தந்தை கூறுகிறார். பாபா சொல்றாரு, நான் எவ்வளவு தூரத்திலிருந்து வரேன். நீங்கள் வீடு 5 மைல் தூரத்தில் உள்ளது என்று கூறுகிறீர்கள். உங்க வீடு 5 மைல் தூரத்துல இருக்கும் பாபா, என்னால் வர முடியலன்னு சொல்றீங்களே, நான் எவ்வளோ தூரத்திலேருந்து வரேன். ஆக கஜானாவை பெறுவதற்காக ஓடி வந்தாக வேண்டும்.
அமர்நாத்தில் தரிசனம் செய்வதற்காக மட்டுமே எங்கெங்கிருந்தோ வருகிறார்கள். நடந்தே போறாங்க, மேலே ஏறுறாங்க. அது எவ்வளோ உயரமா இருந்தாலும், அமர்நாத் குகைங்கிறது எவ்வளோ உயரம், அது மேலே ஏறி போறாங்க இல்லையா. பாபா சொல்றாரு, இங்கோ அமர்நாத் பாபா சுயம் கற்பிக்க வந்துள்ளார். அங்க அமர்நாத்தில் ஒரு லிங்க சிலை தான் இருக்கு. ஆனா இங்க சுயம் அமர்நாத்தே வராரு. உங்களை உலகத்தின் அதிபதியாக ஆக்க வந்துள்ளேன். நீங்கள் சாக்கு போக்கு கூறிக்கொண்டிருக்கிறீர்கள். அதிகாலை அமிர்த வேளை யாரு வேண்டுமானாலும் வர முடியும். அந்த நேரத்தில் எந்த பயமும் இல்லை. யாரும் உங்களை கொள்ளை அடிக்கவும் மாட்டார்கள். ஒருவேளை ஏதாவது பொருள், நகைகள் ஆகியவை இருந்தால் பறிப்பார்கள். திருடர்களுக்கு தேவையே பணம் மற்றும் பொருள்தான். அதெல்லாம் இல்லாம வாங்க. ஆனால் ஒருவருடைய அதிர்ஷ்டத்தில் இல்லை என்றால் பின் நிறைய சாக்கு போக்குகளை கூறுவார்கள். அதிர்ஷ்டத்தில் இல்லை அப்படின்னா இந்த காரணம் அந்த காரணம் அப்படின்னு நிறைய சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்கங்கிறாரு. படிப்பது இல்லை என்றால் பிறகு தங்கள் பதவியை இழக்கிறார்கள். தந்தை வருவதும் பாரதத்தை தான் சொர்க்கமாக ஆக்குகிறார். ஒரு நொடியில் ஜீவன் முக்திக்கான வழியை கூறுகிறார். ஆனால் ஒருவர் முயற்சியும் செய்தால்தானே ஒரு செகண்டுக்கான ஜீவன் முக்தி அடையிறதுக்கான வழியை நமக்கு சொல்றாரு. அவர் சொல்றாரு, முயற்சி செஞ்சாதானே அந்த உயர்ந்த நிலையை அடைய முடியும். முயற்சியே செய்யலை அப்படின்னா எப்படி அடைய முடியுங்கிறார். அடியே எடுத்து வைக்கவில்லை என்றால் எப்படி போய் சேர முடியுங்கிறார். ஒரு அடி 2 அடியாவது எடுத்து வைக்கணும் இல்லையா. அடியே எடுத்து வைக்காம எதையோ ஒரு சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படி நீங்க அந்த அதிர்ஷ்டத்தை அடைய முடியுங்கிறார் பாபா. இது ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் சந்திப்பு என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்துள்ளீர்கள். தந்தையிடம் சொர்க்கத்தின் ஆஸ்தியை பெற வந்துள்ளீர்கள். புதிய உலகத்தின் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது. அதே மகாபாரத போர் அல்லவா. மரணம் உங்க முன்னாடி நின்றுட்டு இருக்குது இல்லையா. அப்போ எவ்வளோ சீக்கிரமா நீங்க முயற்சி செய்யணும் இல்லையாங்கிறார் பாபா. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். நன்றி பாபா. தேங்க்ஸ் பாபா. தாரணைக்கான முக்கிய சாரம். நடைமுறை செய்வதற்காக முரளியிலிருந்து முக்கியமான 2 பாயிண்ட்ஸ். முதலாவது, தந்தை அளிக்கும் ஞான பொக்கிஷங்களை பெறுவதற்காக ஓடோடி வர வேண்டும். இதில் எந்த விதமான சாக்கு போக்கும் கூறக்கூடாது. தந்தையின் நினைவில் 10 மைல் கால்நடையாக நடந்தாலும் கூட களைப்பு ஏற்படாது. இரண்டாவது, வெற்றி மாலையில் வருவதற்கான ஆதாரம் படிப்பாகும். படிப்பின் மீது முழு கவனம் செலுத்த வேண்டும். முட்களை மலராக மாற்றக்கூடிய சேவை செய்ய வேண்டும் மற்றும் இனிய ராஜ்யத்தை நினைவு செய்ய வேண்டும். வரதானம். சங்கம யுகத்தின் மகிமையை தெரிந்து கொண்டு ஒன்றுக்கு பன்மடங்கு கைமாறாக பெற்று சர்வ பிராப்தி சம்பன்னமாக ஆகுக. சங்கமயுகத்தின் மகிமையை தெரிந்து கொண்டு ஒன்றுக்கு பல மடங்கு கைமாறாக பெற்று சர்வ பிராப்தி அனைத்து பிராப்திகளையும் நிறைந்தவர்களாக ஆகுக. விளக்கம். சங்கமயுகத்தில் பாப்தாதாவின் வாக்கு, 1 கொடு லட்சம் எடு. எப்படி அனைத்திலும் உயர்ந்த நேரம், பிறவி, பட்டம் யாவும் இந்த நேரத்திற்குரியதோ அவ்வாறு சர்வ பிராப்திகளின் அனுபவமும் இப்போதே ஏற்படுகின்றது. இப்போது 1க்கு லட்சம் மடங்கு மட்டுமல்ல, எப்போது வேண்டுமோ எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு தருவதற்கு தந்தை சேவகனாக கட்டுப்பட்டுள்ளார். 1க்கு பன்மடங்கு கைமாறாக கிடைக்கிறது. ஏனெனில் இப்போது வரம் தரும் வள்ளலே உங்களுடையவர்களாகி உள்ளார். வரத்தரக்கூடிய வள்ளலே நம்மளுடையவர் ஆயிட்டார். விதையே உங்கள் கையில் உள்ள போது விதை மூலமாக வேண்டியதை ஒரு நொடியில் பெற்று அனைத்து பிராப்திகளிலும் முழுமை பெற முடியும். ஸ்லோகன். இன்னல் எதுவாயினும் இன்னல் போகலாம், ஆனால் குஷி போகக்கூடாது. இன்னல், ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னாலும் அது எப்படிப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் பிரச்சனை போயிடணும். ஆனால் உங்ககிட்ட இருக்கக்கூடிய குஷி ஒருபோதும் போகக்கூடாது அப்படிங்கிறார் பாபா. நல்லது. ஓம் சாந்தி.